சிறந்த கருத்துக்களை ஆற்றியிருக்கின்றார்கள். அதோடு மாற்றம் வைக்காமல் முத்தமிழர் கலைஞர் தான் நமக்கு வழிகாட்டி என்ற வகையிலே தமிழகத்தை தலைநிமிர செய்த எவ்வளவு இன்னல்கள் கொடுமைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு அவர் ஆற்றிய செயல்பாடுகள் இன்றளவும் அல்ல என்றளவும் நிற்கக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டணமில்லா மின்சாரத்தை தொடர்ந்து இன்று வரை வழங்கிக் கொண்டு சாதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 7000 கோடி விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியிலே பெற்றிருந்த கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்து பெருமைக்குரிய அந்த நிலையை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நமக்கெல்லாம் சட்டமாக ஏற்றி தந்திருக்கின்றார்கள். செங்கல்பட்டு மாநாட்டிலே சுயமரியாதை கட்சியுடன் பல்வேறு தீர்மானங்களை ஏற்று நமக்கு பெருமை அளிக்கின்ற அந்த நிகழ்வெல்லாம் செய்திருக்கின்றார்கள். தருமபுரியிலே மகளிர் சுய குழுவை துவக்கி வைத்து இன்றளவும் இல்லை என்றளவும் பெருமை சேர்க்கின்ற மகளிருக்கு உதவிகரமாக இருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் செய்து சாதனைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் திராவிட மாடல் அரசு என்ற பெயரிலே தமிழகம்தான் எனது உயிர் என்ற நிலையிலே இந்தியாவல்ல உலகிலேயே இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை சட்டமாக்கி நமக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் கழகத்தினருக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற அந்த நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக என்றால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த தகுதியை தளபதியார் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெரியவர்களே, மேடையில் இருக்கின்ற தலைவர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்றே ஒன்று மாத்திரம் வைத்து விடைபெறுகின்றேன். நீங்கள் கடலூரை பொறுத்தவரையிலே உங்களை பற்றி நிர்வாகிகளை பற்றி நன்கு அறிந்தவன் நான் என்ற நிலையிலே மாநகர செயலாளர்கள் முத்தமிழ் கலைஞருடைய அந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு வார்டுக்கு 10,000 கிளைக்கு 10,000 என்று வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை வணக்கங்களையும் கூறி உங்களுக்கு மேலும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு உங்களுக்கு உதவக்கூடிய அந்த நிலையிலே நான் என்றும் உங்களோடு ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே உங்களுக்கு மேலும் பணம் தேவை, இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே வந்து உங்கள் பெயரை மாற்றம், போன் நம்பரை மாற்றம் குறித்து கொடுத்து விட்டால் உங்கள் இல்லம் தேடி பணத்தை அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறி வாய்ப்பிற்கு வணக்கம் கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.